பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று அருமையான ஒரு வசனத்தோடு நம்மை சந்திக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். யாரை பார்த்து சொன்னாரா? கர்த்தருடைய ஆவியானவர் எலும்புகளை பார்த்து. பிரியமானவர்களே, இந்த எலும்புகள் எல்லாம் காய்ந்து போன எலும்புகள்னு வேதம் சொல்லுது. காய்ந்து போன எலும்புகள்னா என்ன செய்வாங்க? கூட்டி குப்பையில போட்டுருவாங்க. அவையெல்லாம் நாற்றம் எடுக்கும். விரும்பத்தக்க ஒரு தோற்றமுடையவைகளா இருக்காது. யாருமே விரும்ப மாட்டாங்க. காலால தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லையா பிரியமானவர்களே? நீங்களும் கூட இந்த உலர்ந்து போன எலும்புகள் போல ஃபீல் பண்றீங்களா? என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. என் வீட்டின் சூழ்நிலையினால நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். எனக்கு வேலை இல்லாததுனால நான் அவமானப்பட்டு உலர்ந்து போன நிலையில இருக்கிறேன். எனக்கு கொடூரமான வியாதி வந்ததுனால என் சரீரம் நாற்றம் எடுத்து போனது. என்னுடைய கடன் சூழ்நிலையினால எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்க. தேவனோடு உள்ள உறவுல நான் உலர்ந்து போயிருக்கேன். சொல்றீங்களா பிரியமானவர்களே? கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். எந்த பகுதியில, உன் வாழ்வின் எந்த பகுதியில நீ உலர்ந்து போனது போன்று காணப்படுகிறாயோ, அந்த பகுதியில கர்த்தருடைய ஆவியானவர் பிரவேசிக்கிறாரா? அவர் ஊற்றப்படும் பொழுது உயிரற்றவனுடைய வாழ்வின் பகுதிகள் எல்லாம் உயிரடையும். இனி வாழ்வே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீ நினைக்கிற அந்த இடத்துல உனக்கு ஜெயத்தை உண்டாக்குவாராம். ஏன்னா ஆவியானவர் வல்லமையானவர். அவர் எந்த சூழ்நிலையில பிரவேசித்தாலும் அந்த சூழ்நிலை மாறி போகும். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் உலர்ந்த எலும்பு மாறாது. அது உலர்ந்த எலும்பாகத்தான் இருக்கும். நாற்றம் எடுக்கும். எல்லா பகுதிகளிலும் எல்லாராலையும் அது அருவருக்கப்படும். ஆனால் உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பாருங்கள், வனாந்தரம் போல இருக்கிற வாழ்க்கை கூட ஆவியானவரால் செழிப்பா மாறுமா? அந்த செழிப்பான வாழ்க்கை காடு மாதிரி காணப்படுமா? அவ்வளவு விசாலமாய் காணப்படுமா? செழிப்பு. பிரியமானவர்களே, ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல ஊற்றப்படுகிறார். உங்க வாழ்க்கையில எந்த பகுதி காய்ந்து போய் உலர்ந்து போய் நம்பிக்கையற்று காணப்படுகிறதோ அந்த பகுதியில் அவர் ஊற்றப்படுகிறாராம். ஒரு புதிய வாழ்வு உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமா ஓடுங்க. தேவன் வெற்றி கொடுக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பா, உலர்ந்து போன நிலைமையில காணப்படுகிற என்னுடைய வாழ்வின் குறிப்பிட்ட அந்த பகுதியில உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பிரவேசிக்கட்டும் அப்பா. அது நிமித்தம் என் வாழ்வு மாறட்டும். வாழ்வின் மோசமான சூழ்நிலைகள் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாறட்டும். சுவாமி, தயவாய் இறங்கும் அப்பா. நிந்தையான சூழ்நிலை, அவமானமான சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, கட்டுப்போன சூழ்நிலை, வாழ்வற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை, கசப்பான சூழ்நிலை,
மாறி போகட்டும். ஆவியானவரே வீசுவீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமென்.